guys, welcome back to this channel. Fruit இருந்தாலும் சரி வெஜிடபிளா இருந்தாலும் சரி ஜூஸ்னு சொன்னனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது கேரட் ஜூஸ் தான். இந்த ஜூஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருந்தாலும் நிறைய பேர் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக தான் இந்த கேரட் ஜூஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த கேரட்ல என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்கின் இஷ்யூ இருக்கிறவங்க இந்த கேரட் ஜூஸை அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலா பாக்குற வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இந்த சேனல்ல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரட்னால இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ கேரட்ல இருக்கிறதுனால உங்க ஸ்கின்ல பிரிங்கிள்ஸ் அதிகமா இருந்தாலோ, பிக்மெண்டேஷன் அதிகமா இருந்தாலோ, இல்லைன்னா ஸ்கார்ஸ் அதிகமா இருந்தாலோ, இல்லை உங்க ஸ்கின் வந்து ஈவனா இல்லாம இருந்ததுனாலோ நீங்க தாராளமா கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் முக்கியமான விஷயம் கேரட் ஜூஸ்ல என்ன இருக்குன்னா விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி ரொம்பவே பெனிஃபிஷியல் நம்ம ஸ்கின்னுக்கு. எஸ்பெஷலி இது கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுனால நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை அதை அதிகப்படுத்தி விடும். அதனால நம்ம ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜ்டா இல்லாம எப்பயுமே யங் லுக்கிங்கா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேர்ட் முக்கியமான ப்ராப்பர்ட்டி கேரட் ஜூஸ்ல என்ன இருக்குன்னா ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, என்னன்னா நம்ம சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணி யூவி ரேஸ்ல இருந்தோ சன்ரைஸ்ல இருந்தோ நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சாலுமே நம்ம இன்னர் பாடி உள்ளே இருந்தே நமக்கு ஒரு இம்யூனிட்டி தேவை சன்ரைஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. அதுக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க எங்கேயாவது ரொம்ப வெயில போக போறீங்கனாலோ இல்லை போயிட்டு வந்தீங்கனாலோ அப்ப நீங்க ஒரு கேரட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அண்ட் அகெயின் ரொம்பவே முக்கியமான பொட்டாசியம் வந்து கேரட் ஜூஸ்ல அதிகமா இருக்கிறதுனால உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா, இல்லை உங்க ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆனதுன்னா, இல்லை உங்க ஃபேஸை பார்க்க ரொம்ப டல்லா தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த டைம்ல கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்கா மாற அதிகமான சான்ஸ் இருக்கு. இவ்வளவு சொன்னாலுமே கேரட் ஜூஸ் மெயில எல்லாம் எதுக்கு எடுத்துப்பாங்க? அவங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகணுங்கிறதுக்காக எடுத்துப்பாங்க. இது உண்மையான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் இது உண்மைதான். இதுக்கு ரீசன் என்ன, கேரட்ல அதிகமான பீட்டா கேரோட்டின் இருக்கு. இதோட வேலை என்னன்னா அந்த கேரட்டோட அந்த yellowish to அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அந்த பிக்மெண்ட்டை கொடுக்கறதா இந்த பீட்டா கேரோட்டினோட வேலை. ஸோ நீங்க கேரட் ஜூஸை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு இருக்கப்போ உங்க ஸ்கின்னுமே லைட்டா எல்லோ டு அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல மாற சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க கேரட் ஜூஸ் எடுக்கிறப்போ உங்களை பாக்குறதுக்கு உள்ள இருந்து ஒரு க்ளோ உங்க ஃபேஸ்க்கு வர மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு நம்ம கேரட் ஜூஸை அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, வேற என்னென்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி கேரட் ஜூஸ் அதிகமா எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பிம்பிள் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆக்னி இஷ்யூஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஸ்கார்ஸ் இருக்கு இல்லையா சின்ன சின்னதா ஃபேஸ்ல, அந்த ஸ்கார்லாம் மறையறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தீங்கன்னா இன்னர் பாடியிலேயே சேர்த்து நீங்க ஏதாவது அந்த ஸ்கார்ஸுக்குன்னு எடுத்துக்கிற மாதிரினா நீங்க அந்த டைம்ல நீங்க கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்ல ரேஷஸ் மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது வந்திருக்கு அதை சரி பண்றதுக்குனாலும் நீங்க கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, நீங்க கேரட் ஜூஸா எடுத்துக்கிறத விட கேரட் அப்படியே நீங்க எடுத்து சாப்பிடலாம். நீங்க ஜூஸ் போடுறப்ப நீங்க சுகர் ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் அதிகமா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கேரட் ஜூஸ் வந்து நீங்க டெய்லியும் குடிக்க வேணாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 2 days once அந்த மாதிரி நீங்க குடிக்கிறதுக்கு பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் பேச நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது ஸ்கின் க்ளோ ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, பாய்.